வணக்கம். நான் ஜோதிடர் கோவிந்தராஜன் பேசுகிறேன். இந்த வருடம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆகிறாரு. கடகராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் குரு பயிற்சி ஆகிறாரு. கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெறுவார். அதாவது ஒரு கிரகம் அவர் சொந்த வீட்டில் இருந்தால் ஆட்சின்னு சொல்கிறோம். உச்ச வீட்டில் இருந்தால் உச்சமாக இருக்கார் அப்படின்னா 1.25 பலத்தை கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். சில இடத்துல நீச்ச வீட்டில் இருந்துன்னா பலமிழந்து போயிடுவார் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது கடகராசிக்கு குரு போகிறதுனால உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறனால பலமாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். முதல்ல மேசராசிக்கு பார்ப்போம். மேசராசிக்கு 12 உடையவன் அப்படின்னா யோகத்தை கொடுக்கக்கூடியவனும் விரயத்தை கொடுக்கக்கூடியவனும் குரு. அப்போ உச்சம் பெற்று நிற்கிறான். 9ஆம் வீட்டுக்காரன் உச்சம் பெற்றுதுன்னா தகப்பனாருக்கு நல்ல ஆயுள் பலத்தை கொடுக்கும். கல்யாணம் ஆகாத குழந்தைங்க இருக்குது வீட்டிலன்னா கல்யாணத்தை உடனடியாக பண்ணி வைக்க. ஏன்னா சுப விரயத்தையெல்லாம் பண்ண வைப்பான் குரு. 12ஆம் வீடு விரயஸ்தானம். அப்போ விரயஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால நல்ல சுப செலவுகளை பண்ண வைப்பான். வேலைக்கு இல்லாதவங்க வேலை தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வேலை உடனே கிடைக்கும். வெளிநாடு போகலான்னு முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, எனக்கு நடக்க மாட்டேங்க, இந்த குரு பயிற்சி அதுக்கு வழிவகை பண்ணி கொடுக்கும். குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லைங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இந்த வருடம் அதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா புத்திரக்காரகன் குரு, தனபுத்திரக்காரகன், காசுக்காரனாக அவனாக இருக்கிறதுனால சுப செலவுகளை பண்ண வைக்கிறது. நல்ல காரியங்களுக்கெல்லாம் குரு பகவான் மேசராசிக்கு நல்ல பண்ணக்கூடிய 7.5 சனி நடந்தாலும் கூட குரு பகவான் மேசராசிக்கு அவனோட பெயர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக நன்மையைத்தான் செய்யும். குரு பயிற்சி உங்களுக்கு 65% ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்போ இதே மாதிரி எங்களுக்கு நடக்குங்களா அப்படின்னா அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம், லக்னம், லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க, லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவங்க, என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அதையெல்லாம் அனுசரித்து தான் இந்த பலன் நடக்கும். அப்போ உங்களோட ஜாதகத்தில் இண்டிவிஜுவல் ஜாதகத்திலையும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, என் ஜாதக ரீதியாக என்ன திசை நடக்குது, அதை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.